முதல்ல தயாராகிடுவோம். முதல்ல கையெல்லாம் ஏற்றி விட்டு அப்படியே தயாரானா தான் போட்டு பொழக்க முடியும். ஓகே, ரெடியா? பேசலாமா? சரி சரி. இன்னைக்கு பேச போகிற டாபிக் அப்படிப்பட்ட டாப்பிக்கு, அதனால தான் ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, அதான் மக்களே, என்னடா இவன் சண்டைக்கு போகிற மாதிரி தயாராகிருக்கான் பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பொழுதுமே குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி பேசுகிறப்ப மட்டும்தான் ரொம்ப ஜாலியாகிடுவோம். அந்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான். அந்த குடிகாரன் சீமானை தான் நீங்கள் போட்டு பொழக்க போகிறான். அதுக்காக தான் சட்டங்கள்லாம் ஏற்றி விட்டு தயாராக இருக்கேன். அதான் மக்களே, நம்ம தோழர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன தோழர் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆச்சு குடிகாரன் சீமான் சம்பந்தமாக எந்த விதமான வீடியோக்களும் போடாமல் இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு 1008 வேலை வெட்டிகள் இருந்துச்சு, அதனால தான் குடிகாரன் சீமான் சம்பந்தமாக வீடியோக்கள் போட முடியல. ரெண்டாவது, கண்டென்ட்டும் கிடைக்கல. ஏன்னா குடிகாரன் சீமானை வந்து அப்படியே சர்வத்தையும் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. என்னையே வந்து என்ன பண்ணிடுச்சு, சர்வத்தையும் அடித்து உட்கார்றா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் குடிகாரன் சீமான் வந்து போதையில் கூட உளர முடியாமல் இருக்கார் ப்ரெஸ் மீட்டில். சரியா? அதான் மெயினான காரணம். அப்படி இருந்த போதிலும் கூட ஒரே ஒரு கண்டென்ட் கிடச்சி, அந்த கண்டென்ட்டை அதர் மனோஜ், யூடியூப் ரூட்டர்ஸு, அண்ணன் மணியமதன் அவர்கள், இன்னும் பல பேர் இந்த கண்டென்ட்டை போட்டு பேசி முடிச்சிட்டாங்க. பட் நம்மளுடைய கடமைக்கு நாமளும் பேசிடுவோமே அப்படின்றக்கா இந்த காணொலி. அதான் மக்களே, சொன்னாலே சிரிப்பு தான் வருது. நம்ம நாம் கூமுட்டை கட்சியினுடைய சின்னம் வந்து கரும்பு விவசாயி சின்னம். அந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து தற்பொழுது நக்கிக்கிட்டு போயிருச்சு. ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து கரும்பு விவசாயி சின்னம் குடிகாரன் சீமானுக்கு நக்கிக்கிட்டு போனது சரியா தவறா அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக குடிகாரன் சீமானுக்கு ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்க போகிறாங்க. அது என்ன சின்னம் அப்படின்றது இந்த காணொலியுடைய எண்டில் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, அதான் மக்களே, நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு மேடைகளில் ஏறி 2 கை அப்படி நீட்டி அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு விவசாயி அப்படின்ற மாதிரி பல மேடைகள் வந்து பேசியிருக்காரு. ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது ஒன்றுமே நொட்டாத ஒரு நபர் தான் நம்ம நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு. இந்த வீடியோ பார்த்துக்கிறப்பே நிறைய நபர்கள் கேட்பீங்க, நீ எல்லாம் இப்படி பேசுகிற, எங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காரு, விவசாயிகளுக்கு ஆதரவு அப்படின்னாலே அது எங்க சீமான் மட்டும் தாண்டா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கமெண்ட்லாம் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு போராட்டம் நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணார்ன்ற மாதிரி சுட்டி காட்ட முடியுமா? கேட்டால் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து கட்ட போகிறாங்க, அதற்காக நாங்கள் போராடணும். நீங்கள் வந்து அங்கே போய் போராடி எவ்வளோ அமௌண்ட் டீலிங் பேசுனீங்க அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் போராட்ட கணக்கில் வராது. இன்றைக்கி வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு முன்னாடியே 2020 போராட்டம் பண்ணாங்க. மோடி அரசாங்கம் வேளாண்மை சட்டம் கொண்டு வந்ததற்காக விவசாயிகள் ஆயிரக்கணக்கான நபர்கள் திரண்டு டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த நேரத்திலும் கூட மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்காத ஒரே நபர் யாருன்னு பார்த்தோம்னா, நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு. ஒரு போராட்டம் பண்ணல. மோடி அரசாங்கத்துக்கு எதிராக என்று வருகின்ற பொழுது ஒரு போராட்டம் பண்ணாத ஒரே நபர் யாருன்னு பார்த்தோம்னா, அது குடிகாரன் சீமான் மட்டும்தான். எங்க சுட்டி காட்டுங்க, எங்க சீமான் அவர்கள் வந்து கடந்த 2020 போராட்டம் பண்ணாரு, மோடி அரசாங்கத்தை எதிர்த்து மேடை போட்டு பயங்கரமாக கர்ஜிச்சு பேசினாருன்னு சொல்லி காட்டுங்க பார்ப்பான். குடிகாரன் சீமான் ஒரு போராட்டம் கடந்த 2020 மோடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணது கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் குடிகாரன் சீமானுக்கு இந்த விவசாயி சின்னம் வந்து நக்கிக்கிட்டு போனது நல்ல விஷயம்தான். சரிங்களா? சரி, கடந்த 2020 தான் இன்னும் போராட்டம் பண்ணல, இப்போ போராட்டம் பண்ணுறாங்களே விவசாயிகள், இப்போ போராட்டம் பண்ணுறாங்களே, குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து உயர்த்தி தர கோரி போராட்டம் பண்ணுறாங்களே. நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற கூமுட்டு தம்பிகளுக்கு இன்னைக்கு விவசாயிகள் என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சு போராட்டம் பண்ணுறாங்கிற விஷயமே தெரியாது. குறைந்தபட்ச ஆதார விலைனா என்னன்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு தற்குறியா வளர்த்து வச்சிருக்காங்க குடிகாரன் சீமானு. ஏன் குடிகாரன் சீமானே ஒரு தற்குறி தான். சரி, 2020 அவங்க போராட்டம் பண்ணாங்க, இன்னைக்கு 2024 இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்களே, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எல்லாமே ஒன்று திரட்டி டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்களே. குடிகாரன் சீமானால வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண முடியுமா? நீ விவசாயி தானே சொல்லிக்கிற, விவசாய பெருங்குடின்னு சொல்லிக்கிறேல, விவசாயத்தினுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சொல்லிக்கிறேன்ல, இப்போ போராட்டம் பண்ணு, ஒன்றும் குறைஞ்சு போல, இப்போ போராட்டம் பண்ணு, அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண முடியுமா? மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒரு வார்த்தை பேச முடியுமா? உன்னால முடியல. இதனால் வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாதுல்ல.
அப்போ உனக்கு வந்து விவசாயி சின்னம் வந்து நக்கிட்டு போனது வந்து தப்பு கிடையாது. சரியா? அதே மாதிரி வந்து நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்ரேகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் வந்து இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க, 100 நாள் வேலை திட்டம் தான். அது பேர் தான் மன்ரேகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிதியை ஃபுல்லாக குறைச்சி இந்த வருஷம் பட்ஜெட்டில் வெறும் 60,000 கோடி மட்டும்தான் நிதி ஒதுக்குறாங்க மன்ரேகா திட்டத்துக்கு. அந்த 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கின்ற நபர்கள் யாரு? ஏழை கூலி விவசாயிகள். பெரிய பெரிய நிலம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, விவசாயம் பண்ணுவானுங்க, 6 மாதம் நல்லா விவசாயம் பண்ணுவானுங்க, தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிடுவானுங்க, வெளியில் விற்று அதன் மூலமாக சம்பாத்தியெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அந்த 6 மாத காலத்தில் அந்த நிலத்தில் ஏழை கூலி விவசாயிகளாக வேலை பார்க்கின்ற நபர்கள் வந்து மீத இருக்கிற 6 மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, அடுத்த விவசாயம் தொடங்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தற்காத்து கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மன்ரேகா என்று சொல்லப்படுகின்ற 100 நாள் வேலை திட்டம். ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து யார் பலன் பெறாங்களோ இல்லையோ, ஏழை கூலி விவசாயிகள் பலன் பெறாங்க. ஒரு நிலத்தில் 6 மாதம் வந்து பயிர்றாங்க, 6 மாதம் வந்து போய் கூலிக்கு வேலை பார்க்குறாங்க, 6 மாதம் வந்து அறுவடை முடிந்ததற்கு பின்பாக அடுத்த பயிர் போடும் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏழை கூலி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நம்ம மோடி அரசாங்கம் 60,000 கோடியாக நிதியை வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ 60,000 கோடி நிதி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வெறும் 10 நாள் மட்டும்தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அந்த ஏழை கூலி விவசாயிகளுக்கு வந்து சம்பளம் வழங்க முடியும். மீதி இருக்க நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இதனை கண்டித்து அகில இந்திய அளவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே போராட்டம் பண்ணாங்க. மன்ரேகா திட்டத்திற்கு வந்து நிதியை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம குடிகாரன் சீமான் போராட்டம் பண்ணானா, ஒரு போராட்டம் பண்ணானா, எங்கேயும் ஒரு போராட்டம் துளியளவு போராட்டம் பண்ணது கிடையாது. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்று கூட கேள்வி கேட்டது கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லவா, சரி, அதனால இதை சொல்லிடும்ல, அதனால குடிகாரன் சீமானுக்கு இந்த விவசாயி சின்னம் வந்து நக்கிக்கிட்டு போனது ஒன்று தப்பு கிடையாது, போட்டோம். சரியா? இன்னொரு விஷயம் சொல்லவா, கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து சர்க்கரை ஆலைகள் எல்லாமே இருக்குது. இந்த சர்க்கரை ஆலைகள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரும்பு விவசாயிகள்கிட்ட போய் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவாங்க. உங்கள் நிலத்தில் விளைவிக்கின்ற அந்த கரும்பு ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து சர்க்கரை ஆலையில் போய் ஜீனியாக மாற்றி மித்த பொருட்களாக மாற்றி அதன் மூலமாக வருகின்ற காசை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அதாவது உங்களுக்கு நான் கொள்முதல் பண்ணதுக்குரிய காசை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் ஒரு டீட் போட்டிருப்பாங்க. டீட்னா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு பல கரும்பு தொழிற்சாலைகள் ஃபுல்லாமே விவசாயிகள்கிட்ட வந்து கரும்பை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் பணத்தை கொடுக்காம இருக்கிறாங்க பல இடங்களில். நம்ம அலங்காநல்லூர் கேட்டுக்கடை பக்கத்தில் கூட வந்து ஒரு சர்க்கரை ஆலை வந்து இருக்குது. அந்த சர்க்கரை ஆலை வந்து இன்னும் செயல்படாமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சம்பள பிரச்சனை தான். இப்போ இது நாள் வரைக்கும் வந்து குடிகாரன் சீமான் போன்ற ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்களா? விவசாயிகள் தானே அவங்க, கரும்பு விவசாயிகள் தானே, ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க குடிகாரன் சீமான. அப்போ உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து நக்கிக்கிட்டு போனது ஒன்றும் தப்பு கிடையாது, போகட்டும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லவா, நெல் ஈரப்பதம். நெல் ஈரப்பதம் அப்படின்னா தெரியுமா, விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணி முடித்ததற்கு பின்பாக நெல்லை வந்து அறுவடை பண்ணுறாங்க. அந்த அறுவடை பண்ணுகின்ற காலகட்டத்தில் ஒருவேளை மழை பெஞ்சு போயிடுது அப்படின்னா அந்த நெல்லில் வந்து ஈரப்பதம் இருக்கும், நெல்லில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த நெல்லில் இருக்க ஈரப்பதம் வந்து ஒரு 15% நெல்லில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம், மத்திய அரசாங்கம் கொள்முதல் பண்ணிக்கலாம். அந்த 15% மேலே ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ண மாட்டாங்க. ஸோ இயற்கை பேரிடர் மூலமாக ஒருவேளை வந்து 15% ஈரப்பதம் தான் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை 16% ஈரப்பதம் மாறி போயிடுது அப்படின்னா அந்த நெல் ஃபுல்லாமே வீணாகி போயிடும் விவசாயிகள்கிட்ட. ஸோ இதனை கண்டித்து வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பல கட்சிகள், விவசாய இயக்கங்கள் பல பேர் போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் வந்து 15%லிருந்து 23% வரைக்கும் உயர்த்தி கொடுங்க, 23% வரைக்கும் ஈரப்பதம் இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் இந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஈரப்பதம் அளவு வந்து உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டாங்க. எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? நீ ஒரு போராட்டம் பண்ணியா? விவசாயின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறியே, ஒரு போராட்டம் பண்ணியா இது சம்பந்தமாக? ஸோ மோடி அரசாங்கத்தை கண்டிச்சு குடியாரன் சீமான் இதனால் வரைக்கும் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையாது. விவசாயம் மட்டும் கிடையாது, மற்ற எந்த விஷயத்திலையுமே குடியாரன் சீமான் ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போராட்டம் பண்ணா, மணிப்பூர் கலவரத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ணா. அங்கேயும் போய் வழக்கம் போல திமுக மட்டும்தான் குறை சொல்லிக்கிருந்தான். இஸ்லாமியர் எல்லாமே வந்து என்னது சைத்தானின் பிள்ளைகள்னு சொன்னான். இதுதான் பண்ணா குடியாரன் சீமான். இதனால் வரைக்கும் குடியாரன் சீமான் போராட்டம் பண்ணுறதுலையே மோடி அரசாங்கம் கண்டிச்சு. அப்போ உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த விவசாயி சின்னம் வந்து நக்கிக்கிட்டு போனதில் எந்த விதமான தப்பும் கிடையவே கிடையாது. நக்கிக்கிட்டு போகட்டும். அவ்வளோ ஆதங்கம் வருது, குடிகாரன் சீமான் நினச்சா அவ்வளோ ஆதங்கம் வருது.
சரி ரைட்டு, அதெல்லாம் வந்து அவன் அப்படி தான் போய் தொலைகிறான். சரி, நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், குடியாரன் சீமானை வந்து விவசாயி சின்னம் வந்து நக்கிட்டு போச்சு, அதனால் வேற ஒரு சின்னம் தரப்போகிறதாக ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன சின்னம் தெரியுமா? அது என்ன சின்னம் அப்படின்னா, நம்ம குடியாரன் சீமா வந்து எப்படி வயிறு வளர்க்குறான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஈழத்தமிழர்களிருந்து பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்றது தான் குடியாரன் சீமானுடைய வேலை. அதேமாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் தான் களமாறுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி அந்த சொல்லியுமே பிச்சை எடுத்து வாங்கி தரது தான் குடியாரன் சீமானுடைய வேலை. ஸோ குடியாரன் சீமானுக்கு கிடைக்க போகின்ற சின்னம் எது அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எதை ஒதுக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா திருவோட ஒதுக்குனா கரெக்டாக இருக்கும். பிச்சை எடுத்து வாங்கி தின்றதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். அதனால் மதிப்பிற்குரிய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு சின்ன கோரிக்கை, இந்த இடத்துல குடியாரன் சீமானுக்கு தயவு செஞ்சு இந்த திருவோடு சின்னத்தை வழங்கினீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், பிச்சை எடுத்து வாங்கி தின்னுட்டோம், இதனாலும் பிச்சை எடுத்து வாங்கி தின்னுட்டோம் என்பதை கூறிக்கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைத்து குடியாரன் சீமானுக்கு திருவோடு சின்னத்தை வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, வழக்கம் போல நாம் கும்பிட்ட கிச்சடிய கூம்பிட்ட தம்பையை வந்து கீழே கெட்ட கடவாத்தில் எழுதுவீங்க, அது உங்களுடைய இயல்புகள். ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் வந்து நீங்கள் ரொம்ப மரியாதையாக பேசுங்க தோழர் அப்படின்ற மாதிரி நமக்கு அட்வைஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்வைஸ் கூட ஒரு வழியை ஏற்றுக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பாரு, அவர் வந்து எவ்வளோ ஒரு லீடரு, அவர் வந்து ஒருமையில பேச ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி பொங்குவானுங்க. முதல்ல குடியாரன் சீமான ஸ்டேஜில் ஏறி அம்மான்னு பேசாமல் இருக்க சொல்லுங்க. ஒரு கட்சியினுடைய தலைவரே அப்படி இருக்க பட்சத்தில் கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் பேச செய்வோம். அந்த மாதிரி அவன் என்னைக்கு பேச்சை குறைக்கிறானோ அன்னைக்கு வந்து எல்லா நபர்களுமே அவருக்கு வந்து மரியாதை தருவாங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பியை ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் ஒரே கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.